இப்போ சாதாரண படிப்பு படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜுன்னு தனியாக இருக்குது. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிஇ சேர்ந்துருக்கேங்க அப்படின்னு சொன்னால் எந்த காலேஜில் சேர்ந்துருக்கீங்கன்னு தான் கேட்குறாங்க. சிஏக்கு நீங்கள் சொன்னீங்க டைரெக்டாகவே நீங்கள் ஸ்டூடெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி, எந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்டு, இது எப்படி என்ன கணக்கில் வரும் சார்? இல்லை, இதுக்கான பதில் பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சிஏ படிப்பை வழங்குறது யார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட்லி. ICAI அப்படின்ற ஒரு நிறுவனம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிறுவனம் யார்? இது UGC கீழே வர ஒரு பல்கலைக்கழகமா, இல்லை அந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழே ஒரு கல்லூரியா அப்படின்ற விவரங்கள் எல்லாருக்குமே தெரியணும். அது என்னன்னா, மத்திய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க. அந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் என்னன்னா, வணிக நிறுவனங்கள் அவங்க ஒரு லாபகரமாக செயல்படும் ஒரு வணிக நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்லை லாப நோக்கம் இல்லாமல் சேரிட்டி பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்கணும். ஓகே. ஸோ அதனுடைய ரீசன் நமக்கே தெரியும். முறையாக பராமரிச்சா தான் அவங்களோட வருமானம் என்ன, அவங்களுடைய செலவு என்ன, அவங்களுடைய லாபம் என்ன, அதனால அவங்க செலுத்தப்படுற வரிகள் என்னன்ற விஷயங்களே அந்த நிறுவனத்துக்கு தெரிய வரும். கூடுதலாக இந்த தகவல் வரி நிறுவனங்களுக்கும் தேவைப்படுது. இது அந்த நிறுவனத்தினுடைய முதலாளிக்காக மட்டும் கிடையாது. வரி சார்ந்த நிறுவனங்கள், வருமான வரி நிறுவனம், ஜிஎஸ்டி மாதிரியான நிறுவனங்களுக்கும் இல்ல வங்கிகளுக்கு கூட இந்த தகவல் பரிமாறப்படுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு நிறுவனம் அரசாங்கம் சொல்கின்ற முறைப்படி கணக்கு வழக்குகளை முறையா பராமரிக்குதா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்ற ஒரு அமைப்பை மத்திய அரசாங்கம் உருவாக்குறாங்க. இது 1949 உருவாக்கிட்டாங்க. ஸோ அப்போ அதுக்கு தகுதியை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதற்கான ஒரு படிப்பு, அந்த படிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு வைடு ரெக்கக்னைஸ்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்கணும், அதனுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கணும். ஸோ இப்போ நான் மாணவர்கள் கிட்ட சொல்லுவேன், இப்போ மருத்துவர் அப்படின்றது ஒருத்தருடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஸோ அவர் நான் படிக்கிற போக்கில் படித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த படிப்பை முடிச்சார்னா நிச்சயமா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத சிஏ நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொரு தொழில் நிறுவனத்திற்கும் உதவ போற ஒரு படிப்பா. ஸோ அப்போ அந்த நிறுவனம் லாபகரமாக செயல்படணும், அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு வரிகள் முறையாக செலுத்தப்படணும். இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையும் பல நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்களுக்கும் இவங்க உதவி பண்ணணும். ஏன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் கிளைகளை தொடங்குறது, இல்லை இந்திய நிறுவனங்கள் வெளிநாடுகளில் கிளைகளை தொடங்கும் பொழுது ஸோ எல்லா நிறுவனங்களுக்குமான ஒரு பொதுவான படிப்பாக இந்த படிப்பு இருக்கணுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இதனுடைய சிலபஸை டிஃபைன் பண்ணி அதனுடைய கரிக்குலம் அண்ட் எக்ஸாமினேஷன் பேட்டர்னை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி இந்த சிஏ இன்ஸ்டிடியூட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படிப்புகளுக்கான கரிக்குலமை கொடுத்துட்டு, டெக்ஸ்ட் புக்ஸை கொடுத்துட்டு, ஐடி கார்டு உங்க கையில கொடுத்துட்டு, நீங்க விருப்பப்பட்ட பயிற்சி நிறுவனத்தில் இதனுடைய பயிற்சியை எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ எந்த ஒரு நிறுவனத்தையும் அவங்க அங்கீகரிக்கல. நீங்க விருப்பப்பட்ட ஒரு பயிற்சி நிறுவனம், அது மாணவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். அவங்க சிட்டிலேயோ இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு நகரத்தை தேர்ந்தெடுத்து, அதே மாதிரி அங்க நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா, இதுக்கு முன்னாடி படிச்சவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் பார்த்து அவங்க விருப்பப்பட்ட ஒரு பயிற்சி கல்லூரியில் இதற்கான பயிற்சியை எடுத்துக்கணும். ஸோ கூடுதலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செல்ஃப் ஸ்டடி படிக்கலாம் அப்படின்னு படிக்க கூடாதுன்னு ஒரு விவாதமே இருக்கு. செல்ஃப் ஸ்டடி பண்ணக்கூடாது. இப்போ ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எல்லாருக்குமே தனித்தேர்வுகளா இருந்து அந்த தேர்வை எழுத முடியும். ஏன் நம்ம அந்த மாதிரி எழுதுறதுல ஒரு பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறோம் அப்படின்னா அந்த வயதிற்கே ஏற்ற பயிற்சி தேவைப்படும். இப்போ எனக்கு ஒரு 20 வயசு இருக்குன்னா 10வது வகுப்புடைய பாடத்தை நான் தனித்தேர்வராக இருந்து எழுதுறது சாதாரணமாக எழுதிடலாம். ஆனா ஒரு 14-15 வயதுல என்னுடைய 10ஆம் வகுப்பு தேர்வு நான் எதிர்கொள்றேன் அப்படின்னா கட்டாயமா எனக்கு ஒரு ஆசிரியரோட உதவி தேவை. அதே மாதிரி தான் 17 வயதை பூர்த்தியான இந்த சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி படிச்சா அவங்களால சீக்கிரமா பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்றேன்னா, நல்ல ஒரு பயிற்சி நிறுவனத்தில் இதற்கான பயிற்சியை எடுத்துக்கணும். மற்றபடி யூஜிசி பல்கலைக்கழகம் இல்லை கல்லூரி அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ICAI நிறுவனம் அங்கீகரிக்கல. அவங்க விருப்பப்பட்ட ஒரு பயிற்சி நிறுவனத்தில் இதுக்கான பயிற்சி எடுத்துக்கலாம். ஒண்டர்ஃபுல் சார், நல்லா தெளிவாக சொல்கிறீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் +2 முடித்த பிறகு அப்ளை பண்ண உடனே ஒரு சிஏ ஸ்டூடெண்ட் ஆகிட்டார். அவர் எந்த ஒரு பயிற்சி நிறுவனம் போகாமல் வீட்லேயே உட்காந்து படிச்சு கூட பாஸ் பண்ணலாமா எக்ஸாம் எழுதி? அப்படி வாய்ப்பு இருக்கு. பட் அதை செய்யாதீங்கன்னு சொல்லி நீங்க சஜஸ்ட் பண்றீங்க. பட் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கஷ்டம். அதாவது இப்போ மருத்துவர் நான் வீட்ல இருந்தே படிச்சுக்க முடியுமா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நான் படிச்சிருவேன் கேட்டால் நிச்சயமா படிக்க முடியாது. அந்த துறை சார்ந்த நிபுணர் கிட்ட இதற்கான பயிற்சியை எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த அக்கவுண்டிங் பத்தி தெரிஞ்சுக்கணும். இது சாதாரணமா கணக்கு வழக்குகளை பராமரிக்கிறது அப்படின்னா ஒரு பிகாம் கிராஜுவேட்டோட உதவி நமக்கு போதும். ஆனா அதையும் மீறி அந்த நிறுவனத்துக்கு ஃபைனான்ஷியல் அட்வைசஸ் கொடுக்கறது, அந்த நிறுவனத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல இருந்து அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி அவங்க மெயின்டைன் பண்றாங்களான்றதை என்ஷூர் பண்றது. அப்படி அவங்க மெயின்டைன் பண்ணலன்னா என்ன ஆகும்?
நிச்சயமா அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடைகள் பல இருக்கும். அவங்க வந்து வங்கி சார்ந்த விஷயங்கள்ல லோன் வாங்கணும்னா கூட அவங்களுக்கு லோன் கிடைக்காது. அப்படி இல்லைன்னா வருமான வரி இல்ல ஜிஎஸ்டி மாதிரியான வரி சட்டங்கள்ல இருந்து நோட்டீஸ் வரும். அதை அவங்க எதிர்கொள்ளணும்னா அவங்களுடைய பிசினஸ் காம்படிஷனை மீறி அவங்களுக்கு வந்து இந்த தொந்தரவுகளுக்காக நேரத்தை செலவு பண்ணி அந்த நிறுவனமே நொடிஞ்சு போயிடும். ஸோ அதனால வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர் வந்து நான் சுயமா படிச்சு பாஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா அது வந்து நிச்சயமா ஒரு 10,000ல் ஒரு மாணவர் ஒருவேளை அவர் வந்து ஒரு வயதுல அதிகமான ஒரு ஏற்கனவே வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணவரா, ஒரு ஃபைனான்ஸ் செக்மெண்ட்ல ஒர்க் பண்ணவரா, இல்ல வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தர் செல்ஃப் ஸ்டடி பண்ணி அதனுடைய தேர்வை எதிர்கொள்றது கொஞ்சம் பாசிபிள். ஆனா 10,000ல் ஒருத்தர் தான் அதுல வந்து பாஸ் பண்ண முடியும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.